ஹே எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே ஹென்னா பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் யூஸ் பண்ண போகிற பேசிக் ஐட்டம்ஸ் 50 கிராம் ஹென்னா பவுடர், 15 கிராம் ஆஃப் சுகர், 15 ml ஆஃப் ஈக்குவலப்டஸ் ஆயில். ஒரு க்ளீன் பவுலில் 50 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடரை மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர். நெக்ஸ்ட்டு 15 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னோடு அது நல்லா ஸ்டிக் ஆகிட்டு அது சீக்கிரமாக கொட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம சுகர் அதில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஈக்குவலப்டஸ் ஆயில் ஆட் பண்ணுவோம். அது எதுக்காகனா நம்மளுக்கு டார்க் ஸ்டெயின் வரும். அதுக்கப்புறம் அது ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இதுதான் ஈக்குவலப்டஸ் ஆயில். இது 15 ml ஆஃப் ஈக்குவலப்டஸ் ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரிலிஸ் ப்ராசஸ்க்கு நான் வைக்கணும். அது ஒரு 6 to 12 ஹவர்ஸ்க்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும். டைரிலிஸ் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ அதோட கலர் பாருங்கள், மேலே ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. இப்போ உள்ளே பாருங்கள், ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். அது வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கோன் வந்து ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதில் வந்து கேப் இல்லாமல் இந்த பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். நம்ம ஃபில் பண்ணும்போது இதில் வந்து ஹேர் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். இப்போ நான் செல்லோ டேப் வச்சு இதை வந்து சீல் பண்ணிக்கிறேன். Thank you for watching. Bye bye.